தொகுதி பங்கீடு தொடர்பா திமுக தலைவர் ஸ்டாலினை தற்பொழுது பிசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். முக்கிய செய்தியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ் வணக்கம். தொடர்ந்து இந்த சந்திப்பு தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. விசிக தலைவர் திருமாவளவன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினை ஆழ்வார்பேட்டை இல்லத்துல சந்திச்சு பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த களத்துல முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்கப்படுது. விசிகாவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில இரட்டை இலக்கத்துல சீட் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் விசிகாவுக்கு 6 அல்லது 7 தொகுதிகள் ஒதுக்குறதுக்கு முன் வருவதா சொல்லப்படுது. குறைந்தது 8 தொகுதி அப்படிங்கிற நிலைப்பாட்டுல திருமாவளவன் உறுதியாக இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய நிலையில திமுக மற்றும் விசிக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுல தொடர்ந்து ஒரு தாமதம் நீடித்து வருகிறது. இந்த நிலையில தான் தொகுதி பங்கீடு தொடர்பா பேசுறதுக்காக விசிக தலைவர் திருமாவளவன் முதலமைச்சரை ஆழ்வார்பேட்டை இல்லத்துல சந்திச்சு பேசியிருக்கிறார். சுமார் அரை மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது திமுக மற்றும் விசிக இடையே தொகுதிகளுடைய எண்ணிக்கையை உறுதி செய்யறதுல ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் திமுக கூட்டணியில விசிகாவுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. விரைவில் விசிக பேச்சுவார்த்தை குழு அண்ணா அறிவாலயம் வந்து திமுகவோடு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திவிட்டு தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்துல கையெழுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். திமுக தலைவர் ஸ்டாலினுடன் தற்பொழுது தொகுதி பங்கீடு தொடர்பா விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பினை மேற்கொண்டிருக்கிறார். முக்கிய தகவலா பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.